வெல்கம் டு காவியாஸ் கிச்சன். இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை கழுவிட்டு 1க்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பச்சரிசி 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்ச மாவு இதில் கலந்து கை விடாமல் கிண்டி விடுங்க, இல்லாட்டி கட்டி கட்டி ஆயிரும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்தளவு கொதித்து வந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடாயில் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த முந்திரியை பாயாசத்தில் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.